ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம ஆடி அமாவாசை, முன்னோர் தர்ப்பணம் படையல் போட நல்ல நேரம், வீட்டில் தர்ப்பணம் கொடுக்கும் முறை, வழிபாடு இது எல்லாவற்றையும் பார்க்க போகின்றோம். இந்த ஆடி அமாவாசை அப்படின்றது மிக மிக ஒரு புனிதமான ஒரு அமாவாசை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஆடி மாதத்துல தெய்வங்களின் சக்தி அதிகமாக இருக்கும். அதனால இந்த ஆடியில வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களை நினைத்து நம்ம தர்ப்பணம் திதி கொடுக்கும் பொழுது, அவர்களுக்காக விரதம் இருக்கும் பொழுது அவர்கள் மோட்சம் அடைவார்கள். அவர்கள் மனம் மகிழ்ச்சி அடைந்து உங்க வாழ்க்கையில அனைத்து விதமான செல்வங்களையும் வாரி வழங்குவார்கள். ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை இந்த 3 அமாவாசைகளுக்கும் கண்டிப்பாக நீங்க உங்க பித்ருகளுக்கு, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி இதெல்லாம் கொடுக்க வேண்டும். அட்லீஸ்ட் அவர்கள நினைச்சு வீட்ல படையல் போட்டு விரதம் இருந்து வழிபடவாவது செய்ய வேண்டும். அப்படி செய்தால் தான் நீங்க உங்க முன்னோர்களுக்கு சரியான கடமை ஆற்றுவதாக அர்த்தம். இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்க வாழ்க்கையில அனைத்து விதமான வெற்றிகளையும், நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தையும், சகலவிதமான செல்வங்களையும் உங்க முன்னோர்கள் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பார்கள். இந்த அமாவாசைக்கு நீங்க கொடுக்காட்டாலும் இந்த 3 அமாவாசைகள்ல கண்டிப்பா நீங்க கொடுக்கணும். அதுல ஒரு முக்கியமான அமாவாசை தான் ஆடி அமாவாசை. நீங்க எள் தண்ணீர் கண்டிப்பாக இறைச்சு உங்க முன்னோர்களுக்கு கொடுத்தால்தான் அவர்களின் அந்த தாகம் அடங்கும் அப்படின்னே சொல்லுவாங்க. அதுக்காகத்தான் நம்ம எள் தண்ணீர் இறைப்பது. இது மாதிரி இந்த ஆறு, ஏரி, குளம், நதிக்கரைகளுக்கு, கடற்கரைகளுக்கு சென்று அந்த புண்ணிய நதியில் நீராடி பித்ருவுக்கு தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் வீட்டிலேயே எளிமையாக விரதம் அனுஷ்டித்து எள் தண்ணீர் எப்படி இறைப்பது, வழிபாடு எப்படி செய்வது, விரதம் எப்படி இருப்பது, படையல் போடுவதற்கு, தர்ப்பணம் வீட்டில் செய்வதற்கும் சரி, வெளியில செய்வதற்கும் சரி, நல்ல நேரம், செய்ய வேண்டிய காரியங்கள் இது எல்லாத்தையுமே A to Z இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வியூவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமது முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணம் அப்படின்றது நம்ம தலைவிதியையே மாற்றக்கூடிய ஒரு எளிய சக்தி வாய்ந்த பரிகாரம், ஒரு காரியம் அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலம் பித்ரு கடன்கள், பித்ரு தோஷங்கள் உள்ளிட்ட எல்லா தோஷங்களும் உங்களுக்கு நீங்கும். எந்த கடன் வேணாலும் நம்ம வைத்து கொள்ளலாம். ஆனால் பித்ரு கடன்களை மட்டும் வைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு நீங்க ஏதாவது காவிரி நதிக்கரைகளிலோ, படித்துறையிலோ அல்லது அக்னி தீர்த்த கடல் ராமேஸ்வரத்திலேயோ அல்லது அந்த கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய திரிவேணி சங்கமத்திலேயோ கொடுக்கும் பொழுது இன்னுமே சிறப்பான விஷயம். ஆனால் எல்லாராலும் அந்த மாதிரி கொடுக்க முடியாது. நம்ம ஊர் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆறு, ஏரி, குளம் இந்த மாதிரி இடத்துகளில் நீங்கள் போய் உங்கள் முன்னோர்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கடமையை ஆற்றி இந்த எள் தண்ணீர் இறைச்சு அவங்கள திருப்திப்படுத்தக்கூடிய இந்த தர்ப்பணத்தை கண்டிப்பாக கொடுங்க. இப்போ இந்த ஆடி அமாவாசை எப்பொழுது வருகின்றது அப்படின்றத பார்க்கலாம். ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12 புதன்கிழமை அதிகாலை 2:11க்கு ஆரம்பித்து ஆகஸ்ட் 13ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை 12:16 வரைக்கும் இருக்குது. ஆக நீங்கள் புதன்கிழமை தான் உங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து விரதம் இருக்க வேண்டும். இப்போது அந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நல்ல நேரத்தை பார்த்துடலாம். தர்ப்பணம் கொடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நம்ம சூரியன் அஸ்தமிச்சதுக்கு அப்புறம் தான் தர்ப்பணம் கொடுக்கணும். அதனால் காலையில் 6 மணியிலேருந்து 12 மணிக்குள் நீங்கள் அந்த திதியையோ தர்ப்பணத்தையோ கண்டிப்பாக கொடுத்துடணும். வீட்டில் செய்கிறதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் தான் நீங்கள் செய்யணும். 12 மணிக்கு மேலே திதியோ தர்ப்பணமோ கொடுக்கக்கூடாது. அடுத்ததாக படையல் கொடுக்கக்கூடிய நேரத்தை பார்க்கலாம். முன்னோருக்கு இலை போட்டு படையல் போடும் நேரம் 11 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளே ஒரு நேரம் இருக்குது. அதை தவற விட்டவங்க மதியம் 1:30லேருந்து 2 மணி வரைக்கும் ஒரு நேரம் கொடுத்துருக்கோம். 2 நேரங்கள் இருக்குது. நீங்கள் சீக்கிரமே சமையல் பண்ணி சீக்கிரம் விரதம் அனுஷ்டித்து இந்த படையலை போட முடியும் அப்படின்னா முதல்ல கொடுத்து அந்த 11 to 12 பயன்படுத்தி கொள்ளுங்கள். இல்லை லேட் ஆகும் அப்படின்னா அந்த 1:30 மணியிலேருந்து 2 மணிக்குள்ளே ஒரு நேரம் கொடுத்துருக்கோம். அப்பொழுது இலை போட்டு படையல் கொடுங்கள். இப்போ திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் காலையிலே எழுந்து அந்த இடத்துக்கு போகணும்னா சீக்கிரமே அதிகாலையிலே கிளம்பிடுங்க. கிளம்பி அங்கே போய் குளிச்சுட்டு ஈரத்தோடு தான் நம்ம இப்போ பித்ரு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அங்கே கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ கண்டிப்பாக செய்யுங்க. கேட்குறதெல்லாம் கொடுங்க, கொடுக்காமல் இருக்காதீங்க. இந்த ஒரு நாள் அன்னைக்கு அவர்களுக்கு அந்த பித்ரு தர்ப்பணத்தை நமக்கு செய்து கொடுக்கக்கூடிய அந்த பிராமணர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்கிறது தான் உங்களுக்கு அந்த பித்ரு தோஷங்களையும் பித்ரு கடன்களையும் தீர்க்கும். உங்கள் முன்னோர்களின் ஆசியும் உங்களுக்கு கண்டிப்பாக
கிடைக்கும். அதனால் வாழைக்காய், அரிசி, பருப்பு இதெல்லாம் என்ன கொடுக்க முடியுமோ கொடுங்க. ட்ரெஸ்ஸு கூட நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம். அது உங்களது இஷ்டம். திதி தர்ப்பணம்லாம் நம்ம சொன்ன அந்த 12 மணிக்குள்ளே முடிக்க பாருங்கள். முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நீங்கள் விரதம் அனுஷ்டித்து அந்த மதியம் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். காலை வந்து விரதமாக இருக்கலாம். பட்டினி எதுவும் உணவு எடுத்துக்கொள்ளாமல் பட்டினியாக இருந்து நீங்கள் மதியம் இலை போட்டு உங்கள் முன்னோர்களுக்கு சமைச்சு அவங்களுக்கு பிடிச்ச உணவாக நீங்கள் வந்து செஞ்சு வைக்கலாம். நான்வெஜ் வந்து கண்டிப்பாக செய்யக்கூடாது அமாவாசை அன்னைக்கு. அதனால் நீங்கள் சைவமாக அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை செஞ்சு வச்சு நீங்கள் படையலை போடுங்க. இலை போட்டு படையல் போட்டதுக்கு அப்புறமா அதை வந்து முதல்ல காக்கைக்கு வைக்கணும். காகத்துக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து சாப்பிட வேண்டும். எல்லாரும் வந்து நினைக்கலாம், காகம் வந்து இப்போ எங்கே வருது? காகமே எங்கள் ஊர்லலாம் வராது அப்படின்னு. அந்த காகமோ வேறு உயிரினங்களோ அந்த சாப்பாடை சாப்பிட்டா தான் நமது முன்னோர்கள் அந்த உயிரினங்கள் வடிவில் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த திதியையோ தர்ப்பணங்களையோ ஏற்றுக்கொண்டு அந்த படையலை சாப்பிடுவதாக அர்த்தம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த படைச்சிட்டு சாப்பிடக்கூடாது. ஏதாவது காகம் வந்தால் பாருங்கள், அதுக்கு வைக்க முடியலை அப்படின்னா ஏதாவது பசுமாட்டிற்கோ வேறு ஜீவராசிகளுக்கோ, அது எறும்பாக கூட இருக்கலாம், ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு அந்த சாப்பாடை கொஞ்சமாக அது வாயால் எடுத்துக்கொண்டாலே போதுமானது. இதன் பிறகு நீங்கள் சாப்பிட்டு உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். மாலை நேரத்தில் ஏதாவது கோவிலுக்கு சென்று நீங்கள் வந்து அங்கே வந்து விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் வந்துடலாம். இவ்வளோதான் வந்து உங்கள் பித்ருக்களுக்காக நீங்கள் ஆற்ற வேண்டிய அந்த செயல், காரியம், கடமை எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போது நான் கடற்கரைக்கோ ஏரி குளத்துக்கோ சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வீட்டில் எள் தண்ணீர் தாராளமாக இறைக்கலாம். ஏன்னா எள் தண்ணீர் இறைச்சாதான் அவங்களுக்கு அந்த முழுமையான நம்ம முன்னோர் கடனை வந்து அடைச்சதாக அர்த்தம். அதனால தான் கண்டிப்பாக நம்ம வீட்டிலையாச்சும் நீங்கள் எள் தண்ணீர் இறைக்கலாம் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். காலையிலேயே நம்ம சொன்ன மாதிரி 6 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே நீங்கள் குளிச்சிருங்க. வீட்டில் செய்யும் பொழுது நீங்கள் காலையிலேயே 6 மணிக்கெலாம் குளித்து ரெடியாகி 6 to 7க்குள்ளே செய்கிறதே ரொம்ப நல்லது. தவற விட்டவங்க அப்புறம் 12 மணிக்குள்ளே செய்யுங்க. குளிச்சுட்டு நேராக ஏதாவது இந்த சூரிய பகவான் தெரியக்கூடிய இடம், மொட்டை மாடியோ பால்கனியோ வீட்டுக்கு வெளியிலையோ அந்த இடத்துல போய் நீங்கள் நின்று கொள்ளலாம், அமர்ந்து கொள்ளலாம். கீழே ஒரு தாம்பாளம் வந்து வச்சுக்கிருங்க, எம்டி தாம்பாளம். ஒரு டம்ளர் நிறைய தண்ணீர், சுத்தமான தண்ணீர் வச்சுக்கிருங்க. வச்சுட்டு இதை வந்து நீங்கள் எந்த தாய் தந்தையர் இல்லாமல் யார் வந்து விரதம் இருக்கிறீங்களோ அவங்க தான் செய்யணும். உங்கள் மனைவியோ உங்களுக்கு பதிலாக வேறு யாருமோ கண்டிப்பாக செய்யக்கூடாது. யார் வந்து பித்ரு தர்ப்பணம் கொடுக்கணுமோ அவங்க மட்டும்தான் இதை வந்து செய்யணும். இப்போ வந்து அந்த தாம்பாளத்தில் நீங்கள் கையை வந்து இந்த படத்தில் காட்டுற மாதிரி வச்சுட்டு ஏற்கனவே நம்ம எள்ளு வந்து எடுத்து வச்சுருப்போம் இல்லையா? அந்த எள்ளில் 1 ஸ்பூன் வந்து அந்த கைகளில் விடுங்க. விட்டுட்டு கட்டை விரல் வழியாக தண்ணீரை வந்து நம்ம உள்ளங்கையில் ஊற்றும் பொழுது அந்த எள் கட்டை விரல் வழியாக கீழே தாம்பாளத்தில் விழுக வேண்டும். இதை மாதிரி செஞ்சுட்டு இதை வந்து ஒரு முறை செஞ்சாலே போதும். 3 முறை அப்படிலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு முறையில் 2 ஸ்பூன் நல்லா எள்ளை வச்சுக்கிறங்க. இந்த தண்ணீரை வந்து ஊற்றும் பொழுது காசி கயா காசி கயான்னு சொல்லிகிட்டே நம்ம வந்து ஊற்றணும். அதுக்கு முன்பாக உங்கள் முன்னோர்கள் யார் யார், உங்கள் அப்பா அம்மாவா அல்லது தாத்தா பாட்டி, அது அவங்களுக்கு முன்னாடி இருப்பவங்க பெயர்கள், எத்தனை பேர் உங்களால் எத்தனை தலைமுறை பெயர்கள் சொல்ல முடியுமோ அவங்க பேரையெல்லாம் சொல்லிட்டு எனது முன்னோர்கள் அனைவரும் இந்த தர்ப்பணத்தை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்க வேண்டும், அவங்க எனக்கு என் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா காசி கயா கயா காசி கயா கயான்னு சொல்லி நீங்கள் இந்த எள் தண்ணீரை வந்து இறைக்கணும். இந்த மாதிரி முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வீட்டுக்கு வெளியில் ஊற்றிடலாம், அல்லது மரம் செடி கொடிக்கு கீழே ஊற்றலாம். இது மாதிரி செய்வதன் மூலம் நிச்சயமாக உங்கள் முன்னோர்கள் இதை வந்து கண்டிப்பாக ஏற்றுக்குருவாங்க. அவங்களால முடியாதவங்க அந்த நீர்நிலைகளுக்கோ புண்ணிய நதிகளுக்கோ செல்ல முடியாதவங்க தான் இதை வந்து செய்யணும். உங்களால் போக வாய்ப்பு இருக்குது, போய் நான் அந்த இடத்துல செய்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து செஞ்சுருங்க. அதுக்காக இதை நீங்கள் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. முடியாத பட்சத்துக்கு தான் நம்ம இப்போ உடல்நிலை சரியில்லாமல் இருப்பாங்க, அல்லது வெளியில் போக முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து இருக்கும். அந்த மாதிரி இருப்பவங்க இதை வந்து நீங்கள் கடைப்பிடிக்கலாம். இது எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சுட்டு இதுக்கப்புறம் ஒன்று செஞ்சால் தான் அந்த முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தர்ப்பணம் வந்து முழுமையடையும். அவங்களுடைய முழுமையான ஆசி உங்களுக்கு கிடைக்கும். அந்த பித்ரு கடனோ பித்ரு தோஷங்களோ உங்களுக்கு நீங்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானம் செய்கிறது.
ஏன்னா, இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு உங்க முன்னோர்கள நினைச்சு, நீங்க வந்து இந்த தானம் ஒருவருக்காவது ஒரு பசி ஆற்றும் பொழுது, அவங்களுக்கு அந்த உணவை அளிக்கும் பொழுது, கண்டிப்பா உங்க முன்னோர்கள் வந்து நம்மள வந்து நினைச்சு நம்ம குழந்தைகள் வந்து இந்த அளவுக்கு செய்றாங்களே, அடுத்தவங்களுக்கு நம்ம பெயர சொல்லி உதவி செய்றாங்களேன்னு இன்னுமே ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து, உங்க வாழ்க்கையில எந்த ஒரு தோல்விகளோ, கஷ்டங்களோ இல்லாமல் உங்க தலைமுறை அளவுக்கும் வாழையடி வாழையாக செழிப்பாக, செல்வ வளத்தோடு, நோய் நொடி இல்லாமல் வாழ வைப்பார்கள். ஏன்னா, இது நெறைய பேர் லைஃப்லயே நடந்திருக்கு. யார் ஒருத்தவங்க அவங்க முன்னோர்கள் நினைச்சு இந்த மாரி அமாவாசைகளை தவற விடாம செய்றாங்களோ சரியாக, அவங்க வாழ்க்கையில முன்னேற்றம் வந்து அடைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில பெரிய உச்சத்துக்கே போவாங்க. அதனால உங்க தலைவிதியையும், தலையெழுத்தையும் மாற்றக்கூடிய இந்த முன்னோர் தர்ப்பணத்தை கண்டிப்பா நீங்களும் இந்த ஆடி அமாவாசைக்கு குடுங்க. இது மாதிரி இந்த ஆடி அமாவாசைக்கு நிறைய நம்ம சேனல்ல வந்து செய்திகள், பரிகாரங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கும். யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுப்பது? பெண்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்கலாமா? அப்பா, அம்மா இருக்கும் பொழுது தாத்தா, பாட்டிக்கு தர்ப்பணம் குடுக்கலாமா? அந்த மாரி நிறைய விஷயங்கள், பதிவுகள் நம்ம சேனல்ல தொடர்ந்து வர இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வியூவர்ஸ். தேங்க் யூ.